அதுக்காக நான் திரும்பி சொல்றேன். அவர் வந்து ஒரு ஜென்யூன், அவர் மாதிரி ஒரு மனுஷன் நம்ம பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் தொடாத ஆர்டிஸ்டே இருக்காது, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சிவாஜி கணேசன்ல இருந்து யார் யார் பேர் எடுத்து பழைய நடிகர்லாம் எல்லாருமே அவர் தொட்டவர். இன்னைக்கும் இந்த வயசு வரைக்கும் நம்ம மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மகளிர் தினத்துக்காக வந்திருக்காங்க. இவரை மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு போமான்றது தெரியாது, இந்த வயசு வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வந்து கிஃப்ட் அவருக்கு. என்னை வந்து பார்க்கணும், மகளிருக்கு வரணும்னு வந்திருக்காங்க. இவரை பத்தி பேசுறதுக்குலாம் வயசு இல்லை, வயசும் கிடையாது, அனுபவம் கிடையாது. ஏன்னா அவருடைய கால் தூசி தான் நம்பலாம். அதனால இன்னும் இவர் வீடு வாழணும், இன்னும் ரொம்ப பேருக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கணும், நிறைய பேரை வந்து மேக்கப் பண்ணணும், இன்னமும் நல்லா வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க. இன்னும் ஆயிலோட அவர் இன்னும் நல்லா போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் சாரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி. ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி, லாஸ்ட் படம் எதிர்நீச்சல். அந்த அளவுக்கு நிறைய பேரை கொடுத்திருக்காங்க. இவர் இங்க வந்தது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க அவருக்கு. நிறைய டான்ஸ் மாஸ்டர் பண்ணிருக்கேன். சொல்ல வார்த்தை வரல. நன்றி. நீங்க உட்காந்துருங்க. எல்லாருக்குமே இருக்கணும். 9 வருஷம் தொடர்ந்துச்சு, 10ஆம் வருஷம் தொடங்க போறோம். 10வது வருஷத்துல அப்பா வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்ம மகளிருக்காக வந்திருக்காரு பாருங்க, அதே எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறப்பு நிகழ்ச்சி. ஏன்னா மார்ச் 8 நம்ம மகளிர் தினம் கொண்டாடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய மீட்டிங் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை தான் வரும் இல்லையா? நம்ம எப்பவுமே கொஞ்சம் முன்னாடி வச்சிருவோம். அதுக்காக இந்த மகளிர் தின கொண்டாட வச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம சேனலுக்காக ஐயா அவர்கள் தன்னோட ஃபோன்லேருந்து ஷேர் பண்ண சின்ன வயசு ஃபோட்டோ இது. அவர்கிட்ட பேசினப்ப பராசக்தி படத்தில் தாண்டவர் கோனே பாடலுக்கு பெண் வேடமிட்டு சிவாஜியுடன் தான் ஆடிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஐயாவுக்கு 90 வயசு. ஐயா நீங்கள் 100 வயசு இருக்கணும் ஐயா. நன்றிங்க ஐயா.